ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது திருமணமான பெண்கள் குடும்பத்தின் பரம்பரை சொத்துக்கள் உள்பட அனைத்திலும் பங்குரிமையை கேட்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சார்பில் இருந்து உறுதி பண்ணியிருக்காங்க. இதை பற்றின தகவல் தான் கூடுதலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பரம்பரை சொத்துக்களுக்கெல்லாம் பங்குரிமை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பரம்பரை சொத்து உள்பட அனைத்து சொத்துக்களிலும் திருமணமான பெண்கள் பங்குரிமையை கேட்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சுருக்காங்க. அதை பற்றின கூடுதல் தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே இருந்த சில நடைமுறை வரையறைகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. நாட்டில் இந்து குடும்பங்களில் ஆண்களுக்கான சொத்துரிமை, பெண்களுக்கான சொத்துரிமை என்ற வேறுபாடு பல காலமாக இருந்து வருகிறது. இருப்பினும் தமிழகத்தில் முதலாக பெண்களுக்கான சொத்துரிமையை உறுதி செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது. இதன்படி குறிப்பிட்ட கால வரையறைக்கு பின் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தில் தந்தையின் சொத்தில் உரிமை கோரலாம் என்று அறிவிக்கப்பட்டது. நல்லா பாருங்க, குறிப்பிட்ட கால வரையறைக்கு பின் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தில் தந்தையின் சொத்தில் மட்டுமே உரிமை கோரலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இது நாட்டிற்கே முன்மாதிரியாக அமைந்தது. இத்தகைய சட்டம் இருந்தாலும் பல குடும்பங்களில் பெண்களுக்கான சொத்துரிமை மறுக்கப்படும் சூழல் நிலவுகிறது. இதில் தந்தையின் சுய சம்பாத்திய சொத்தில் மட்டுமே பெண்கள் உரிமை கோர முடியும் என்று கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் பரம்பரை சொத்திலும் பெண்கள் தங்களுக்கான உரிமையை கேட்க முடியும் என தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்துள்ளது. ஸோ இனிமேல் பரம்பரை சொத்துக்களிலும் பெண்கள் உரிமை கோரலாம். குறிப்பாக திருமணமான பெண்கள் தங்களுக்கான இந்த உரிமையை கேட்பதற்கு எவ்வித தடையும் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தீர்ப்பால் நாடு முழுவதும் பெண்களுக்கான சொத்துரிமை தொடர்பாக குழப்பங்கள் முடிவுக்கு வந்துள்ளன. இந்து குடும்ப வாரிசுரிமை சட்டத்தில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திருத்தங்களை அமல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ரீதியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் உண்மையான பலன் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் தேவையான சட்ட நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. எனவே அடுத்த சில மாதங்களில் பெண்களுக்கான சொத்துரிமை தொடர்பான புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் சார்பில் இருந்து திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பரம்பரை சொத்துக்களிலும் கேட்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற சார்பில் இருந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பின்படி இந்து குடும்ப வாரிசுரிமை சட்டத்திலையும் இதற்கான மாற்றங்கள், சட்ட திருத்தங்கள் வந்து கொண்டு வந்தால் மட்டுமே இது முழுசாக நடைமுறைக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. கூடிய விரைவில் அந்த சட்டத்திலையும் மாற்றங்கள் வரும். திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா பரம்பரை சொத்துக்களிலும் பங்குரிமை கேட்கலாம் அப்படின்னு கூடிய விரைவில் சட்டத்தில் மாற்றங்கள் வரும், திருத்தங்கள் வரும். ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.